இந்த மாதிரி இதில் கழுவிட்டு புளிச்ச மாவில் கழுவிட்டு அப்புறம் சபீனா போட்டு தேய்ச்சா பளிச்சுன்னு ஆகிடும். மாவு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், புளிச்சாயிடுச்சுன்னு கீழே ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி விளக்கு கழுவுனோம்னா அழுக்கெல்லாம் போயிடுது. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா க்ளீனாகிடும். இப்போ நம்ம எப்பயும் போல் சபீனா மட்டும் போட்டு தேய்ச்சோம்னா, நான் தேய்ச்சிட்டு வந்து காட்டுறேன். சபீனா மட்டும் போட்டு கழுவிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்காங்க எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. இது நம்ம இன்னும் பளிச்சுன்னு ஆகணும்னா நம்ம எப்போவுமே இந்த விளக்கெல்லாம் கழுவிட்டு நல்லா காய விட்டு கொஞ்சம் திருநீர் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சோம்னா இன்னும் பளிச்சுன்னு ஆகும். தங்க விளக்கு மாதிரி மின்னும். நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம அதை எண்ணெயை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு தீபம் ஏற்றினா நல்லாயிருக்கும். விளக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுனா போதும்.